வணக்கங்க. ஹரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். 17th அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கோட் படத்தோட வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள்லாம் ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. அதாவது படத்தோட ட்ரெய்லர் இன்னும் வரல. அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது வரலன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு வழியா வந்து 17th அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கோட் படம் வந்து ட்ரெய்லர் வந்து வந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். படம் வந்து ட்ரெய்லர் வந்து 2 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸ் வந்து ஓடுதுங்க. அது ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பிரசாந்த் பேசுற மாரி தான் வருது. அவரு தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? விஜய் பத்தி சொல்றாரு. விஜய்னா அப்பா விஜய் தான். அவர பத்தி தான் சொல்றாரு. அவரு, பிரபுதேவா, விஜய் 3 பேரும் வந்து ஒரு டீம்ல இருக்கிறாங்க போல இருக்கு. அதுல வந்து விஜய் பத்தி என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு புது அசைன்மென்ட்டு. உங்கள லீட் பண்ண போறது புது லீடர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டக்குனு நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அரசியல் படம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் டக்குனு வந்து அதோட தான் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஏன்னா, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தலைவரா இருக்காரு. ஸோ அது மாரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி 2ம் ஒண்ணா இருக்குதே அப்படிங்கிற மாரி கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிற மாரி தோணுது. அது ஒரு புது அசைன்மென்ட்டு. உங்கள லீட் பண்ண போறது புது லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா, ஒரு 68 இன்டர்நேஷனல் ஆப்பரேஷன்ஸ் சக்சஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்டு ஏஜென்ட், ஸ்பை, மொத்தத்துல வந்து இன் ஷார்ட் ஹி இஸ் கோட் ஆஃப் சார்ஸ் அப்படின்றாரு. சார்ஸ்ன்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல சார்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல வந்து இவர் தான் லீடரா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் காப்பிறாங்க. ஃபைட் சீனு, கார் சேசிங்கு, அப்புறம் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறது நிறைய ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொம்ப பயங்கரமாக காட்டுறாங்க. கார் சேசிங்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப அதிரடி சீன்லாம் நிறைய வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்னேகாவை காட்டுறாங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. குழந்தை பிறக்க போகுது. இப்போ லைலா டாக்டர் போல இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நல்லா குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு. என் குழந்தைய பற்றி எனக்கு கவலை கிடையாது, காந்தியை பற்றி தான் கவலை அப்படின்னு. காந்தினா அவங்க ஹஸ்பண்ட், ஏன்னா அவர் வந்து இப்போ ரொம்ப குடிக்கிறாரு, வேற ஏதாவது அஃபேர் இருக்குமோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கே காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா பப்ல ஃப்ரெண்ட்ஸோடலாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. முடிச்சுட்டு குடிச்சலாம் முடிச்சு ஐயோ அப்பா என்ன சொல்றாரு, அவர் வந்து இந்த படத்துல வர மாதிரி வந்து இனிமே சத்தியமா குடிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்றாரு அவரு. அது எப்படின்னா, மங்காத்தா படத்துல வந்து அஜித் சொல்லுவாரு. அதே மாதிரி டைலாக்கை இவர் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மோகனை காட்டுறாங்க. மோகன் வந்து எப்படின்னா, மேலாம் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்ல வந்து கையெல்லாம் ஒரு இதான மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு டெரரிஸ்டா இருப்பார் போல, இவரால் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. அவரு பேசுற மாதிரி மோகன் பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்றாருன்னா, நான் அனுபவிச்ச வேதனையை வந்து காந்தியும் அனுபவிக்கணும் அப்படின்றார். ஸோ ஆனால் மோகன் மெயின் வில்லனாக இருப்பாரா ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் எந்த படத்துலையும் அவ்வளோ பெரிய டெரராக பெரிய வில்லனாக இருந்தது கிடையாது. வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி பெருசாக பண்ணதில்லை. விஜய் படத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வில்லன் வந்து பெரிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னு தெரியல. ஆனால் அவரை தான் வில்லனாக காட்டுறாங்க, வேற யாரையும் காட்டல. அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறாரு, காந்தி காந்தி மாதிரி வேஷம் போட்டு பார்த்துருக்கோம், ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றாரு. எதுக்காகன்னு சொல்கிறான்னு தெரில. மேபி என்ன நல்லவனை கெட்டவனாக காட்டுற மாதிரி இருக்கோ, இல்லை கெட்டவன் நல்லவனாக காட்டுற மாதிரி இருக்கோ, இல்லை அப்பா வேஷத்தை பையன் போடுற மாதிரியோ என்னன்னு தெரில. அது மாதிரி அவர் சொல்கிறாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாளைய தீர்ப்பில் வருவார் பார்த்தீங்களா விஜய், அது மாதிரி சின்ன பையனா ஒரு 17 18 வயசு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிஏஜிங் பண்ணி அது ஒரு சீன் காட்டுறாங்க. மேபி பையன் விஜய் இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க போல இருக்கு. அப்புறம் பையன் விஜய் கேரக்டர் வந்து வரும் போல இருக்கு. அது மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ ஜெஸ்ஸி விஜய் போட்டிருக்க மாதிரி ஒரு ஒரு மருந்துங்க. அது என்னன்னா, தோனி சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல, ஒரு பேட்டியில் வந்து டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து இவர் அந்த ஜெர்சியை போட்டு இருக்கிறதுனால தோனி இந்த படத்தில் ஏதோ ஒரு கேமியோ வருவாரோ ஏதோ வருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு ஓடி வருவார். அப்போ வந்து விஜயும் இப்போ பைக்கில் வந்துட்டு இருப்பாரு, அவரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருப்பாரு. அப்போ நிறைய பேர் எல்லோ ஜெர்சி போட்டுட்டுலாம் போகிற மாதிரி காட்டுவாங்க, சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்டும் காட்டுறாங்க. ஸோ அதனால் கிளைமேக்ஸில் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் கிரிக்கெட் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியுது. அதில் தோனி வருவாரா என்னன்னு தெரியல, யார் வருவா என்னன்னு தெரியல. ஆனால் டெஃபினெட்லி நாட்டுங்கிற ஒரு ஜெர்சி போட்டிருக்கிறாரு அவர். அது ஒரு இதுங்க இதில். அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. பிரசாந்த், பிரபுதேவா, இவங்க தான் ஏஜ். மற்றவங்கலாம் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் இது சொல்லுவார், அந்த பழைய விஜயோட இதெல்லாம் சில இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. விஜய் காமெடியாக பேசுவாங்கல்ல, அது மாதிரிலாம் இருக்கிற ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் முடியிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெய்லர் முடியிறப்ப லாஸ்ட்டில் வந்து இந்த மருதமனை மாமணியே முருகையான்னு சொல்லிட்டு கில்லி படத்தில் பார்த்து பண்ணியிருப்பார். அதை வந்து இதில் பாடுவார். அது அந்த மாதிரி சொல்லி அதோட முடிச்சிடுறாங்க ட்ரெய்லர். இதாங்க. அடுத்து வந்து தெலுங்கும் அந்த ஹிந்திலையும் வந்து ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ட்ரெய்லர் வந்து கடைசியில் வந்து வேறு மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்னா, ஜெயராம் சொல்வார், இது மாதிரி வந்து சென்னையில் நிறைய இடத்துல பாம்பு வச்சுருக்காங்க, அது எப்படி எடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி புலம்புறப்ப விஜய் என்ன சொல்வார்னா, பிளான் பிலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது,
அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கூலாக சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற படத்தில் வர ஒரு தீம் மியூசிக். அந்த தீம் மியூசிக் வந்து அப்படியே ஹம் பண்ணிட்டே விஜய் வந்து சொல்லிட்டே போவார் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஹிந்தி அண்ட் தெலுங்குல. தமிழ்ல வந்து இது மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு வந்து வியூஸ் நிறையா வரணும். தமிழ் ஆடியன்ஸும் அதை பார்க்கணும். அவங்க ஒரே மாதிரி இருந்தால் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹிந்தி, தெலுங்கு ஆடியன்ஸை தமிழில் பார்க்குறாங்க. 2மே கலந்து தான் பார்த்துட்ருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்லங்க 39 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க. 1.65 லைக்ஸ் வந்திருக்கு இந்த இதுக்கு. இன்னும் பார்த்துட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. இதாங்க ட்ரெய்லரு. ஓவராலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த படத்தில் வந்து எல்லாமே கலந்துருக்குது. எப்படின்னா எமோஷன்ஸு, காமெடி, அப்புறம் நல்லா வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து கார் சேசிங்கு, பயங்கர அதிரடி ஆக்ஷனு, அப்பா பிள்ளை பாசம், இது மாதிரி எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக தான் இருக்குன்னு தோணுது. இதில் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு தான் எதிர்பார்த்துருக்காங்க. எனக்கும் ரொம்ப பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க இந்த ட்ரெய்லரை பற்றி இதான் நியூஸு. இது எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.